வெல்கம் டு சேது மீடியா. நம்ம ஃப்ரெண்டு ஜெயராம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபோன் வாங்க போகிறோம். இப்போ ஜெயராமுக்கு ஐஃபோன் 13. அவர் வெற்றிகரமாக இன்றைக்கி வந்து காசுலாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. பாருங்கள், அதோ இப்போ நம்ம ப்ரோ சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்கிட்டாரு. வீட்டில் அழுதுகிது நேற்று நைட்டு. ஐயோ என்ன ஏய் சரி போலாமா? அப்பா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து என்ன சொன்னான் தமிழ்? காசு கொடுத்துட்டேன் வீட்டுல, காசு கொடுத்துட்டேன் வீட்டுல. நான் போட்டோ எடுத்துக்கேன். அப்படியே நான் போட்டோ எடுத்துடுறேன். பணத்தை வச்சு விளையாடுறது எப்படின்னு பாத்துக்கு. ஆனா எவ்வளவு கஷ்டப்பட்டு பணத்தை வச்சு விளையாடுற போது அதுல இருந்து ஒரு நோட்டு என்ன பண்ற போகுது. போட்ட மாட்டேன் நான் தட காசு என்னடா டேய், காசு எல்லாம் ஒரு காசு ஆடுது. எடுத்துட்டா நான் பாக்காத காசு ஆடுது. சூப்பர் சூப்பர் ப்ரோ. நம்ம வீட்டுல போயிட்டு நம்மளோட காஸ்டியூம்லாம் மாற்றின்னு வரோம், ட்ரௌசர் மாற்றின்னு வரோம். போயிட்டு மைக்லாம் எடுத்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டாண்ட்லாம் எடுத்துட்டு வரோம். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபோன் வாங்கிறதுக்கு கிளம்பிட்டோம். 6 பேர் போகிறோம். ஹாய் கைஸ், நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா ஐஃபோன் வாங்க தான் போகிறோம். நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து ஐஃபோன் வாங்க தான் போகிறோம். அதனால தான் கிளம்பிட்டு வண்டியில் பாருங்கள். வண்டியில் கிளம்பிட்டானுங்க பாருங்கள். வண்டி எடுத்துட்டானுங்க. நாங்கள் போகிறோம். சரி, அங்கே போயிட்டு வீடியோ போகிறோம். நாங்கள் பையன் அவ்வளோதான் 100x ஜூம் பண்ணி பாருடா. வைட் ஆங்கிள் இது 1x 100x. உடஞ்சிருக்கு. இதுதான் பார்த்தோம் ஃபர்ஸ்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பற்றி இப்போ ப்ரைஸ் டீட்டெயில் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம இங்கே ஃப்ரீயாக இருக்க டைமில் இங்கே இந்த ஃபோனு S25 Ultra, S24 FE எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நோண்டி பார்ப்போம் வாங்க. வர சும்மா பார்க்கறது தான். என்னண்ணா ஃபோனு? இது வந்து S25 Ultra. இது வெறும் S25 அண்ட் நெக்ஸ்ட் அந்தாண்ட S24 FE இருக்கு. கிட்ட க்ளோஸ் அப் கார்டு லுக்கு பயங்கரமா இருக்கு. அன்னைக்கு ரகம் நான் இதை வச்சு தான் ஷூட் பண்ணாங்க. இது ப்ரோ ஃபர்ஸ்ட் கேமராமேன் ப்ரோ தமிழ் இதுதான் நம்ம எடுக்கலாம்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? S25 தான் எடுக்கலாம்னு பார்த்தோம். புகழுக்கு இந்த ஃபோன் நெக்ஸ்ட் வீக் வாங்கி தரலாமான்னு பார்க்குறோம். S24 FE. இப்போ ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அவங்க வந்து ஐஃபோனுக்கு வந்து வேணாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 13 வேணாம் அப்டேட்லாம் கிடைக்காதுன்ட்டு பேசுறாங்க. அவன் கன்ஃபார்ம் 13 தான் சொல்றான். 13 தான். வந்து பாத்தீங்கன்னா எதுலயுமே வந்து சிம் எஜெக்டரு
அந்த எஸ் பண்ணு எதுவுமே இல்லை. அதை காட்டு, அந்த S25 காட்டா நண்பா. அதுல S25 எஸ் பண்ணு இல்லை, அந்த காட்டா அதை காட்டுறேன். அதுல காட்டேன், கீழே காட்டான் எஸ் பண்ணலாம் இல்லை. அதுக்கு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா, யாருன்னா போனை என்ன தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. S25 அது S25 அல்ட்ரா. இது ஒய் அங்க இருந்து மாடல் Y29 ப்ரோ. V50 பாரா, V50. கேமரா பாரு. என்னென்ன வீடியோ சப்போர்ட் இருக்கு பாப்போம். 4K இருக்கு, FPS தெரியல. ஐயோ எது உள்ளே போகுது. இல்ல 4Kல வந்து 30 FPS தான் வருது. இது என்ன போனு, இதுவும் V50. இது வந்து V50. அப்புறம் Y400 Pro. இது இப்பதான் வந்தது. ஆமா, அது உள்ள ஆங்கிள் டெப்த் ஆஃப் ஃபீல்ட். Y400 Pro ப்ரோ. இதான் Y400 Pro ப்ரோ, புது போனு. ஆமா, ரெக்கார்டு இதுதானே இது. இப்போ இதுல ட்விஸ்ட் பாக்குறியா ப்ரோ? ஜெராம் வா. இதானே பாத்துட்டு இருக்கோம். இது இல்ல, அந்த Y400ல உனக்கு எங்க அது தோறா இல்ல. ஆரோ லைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ப்ரோ, அது ஆன் பண்ண தெரியல எனக்கு. அந்த ரவுண்ட் லைட் இருக்குல்ல, இல்ல அதுல வந்து கலர் ப்ளூ கலரு, ஒயிட் கலரு எல்லாம் மாத்திக்கலாமா? அப்புறம் இதுதான் பட்ஜெட் கிளீன் ராஜா, பட்ஜெட் போனு. A6 எவ்வளோன்னு தெரியல, எங்க பெரியப்பா தான் வச்சிருக்காரு. இதுவும் பட்ஜெட். ரெட்மி அது யாரோ இதை திருப்பி வச்சிருக்காங்க. இதனோட இது இல்லையா அது? ஆமா, இதனோட இது இல்ல. இப்ப வந்து இது புது மாடல் OnePlus 13S போல. ஆமா, OnePlus 13 லுக் பயங்கரமா இருக்கு. வாங்க இதுல ஒரு செல்ஃபி போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பரா இருக்கு. இதுல 4K 30 தான். என்ன எல்லாத்துக்குமே 30 ஃப்ரண்ட் பார்க்கலாம். பாத்தியா 4K 60 FPS ஃப்ரண்ட்டுக்கு மட்டும், செல்ஃபிக்கு இல்ல. ஆனா பேக்குக்கு. ஆமா, இது நம்ம போனோட விலை அதிகம். இது 7065 வரும். இது புதுசு. ஐயோ க்ளோஸ் பண்ண தெரியல. ஆமா, இதுல தான் இருந்தது. அடுத்து இது என்ன மாடல்? டெக்னோல பத்தியா கர்வ் டிஸ்ப்ளே போன். டெக்னோ டிசைனை பாருங்க. டிசைன் க்ளோஸ்அப்ல காட்டு. பயங்கரமா இருக்கு டிசைனு. சும்மா கர்வ் டிஸ்ப்ளே இப்பதான் பாக்குறேன். இதுல வீடியோ செட்டிங்ஸ் பாக்குமா? இது ஆனா மற்றதளவு இல்ல, கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கு. தெரியுதா ஃப்ரெண்ட்? ஃபஸ்ட்டு இங்கே பூர்விகாவில் கேட்டு பார்த்தோம். இவங்க வந்து 46 சொல்கிறாங்க. எங்கள் கையில் கரெக்டாக 44 45 தான் இருக்குது. ரொம்ப நேரமாக கேட்டு பார்த்தோம். அவங்க ஆஃபர் வரும், இல்லைன்னா 16 எடுத்துக்கங்க 15 எடுத்துக்கன்னு கம்பல் பண்ணாங்க. இருந்தாலும் நாங்கள் மைண்டு மாறலை. அவன் வந்து கரெக்டாக ஃபிக்ஸடாக iPhone 13 தான் வேணும்னு இருக்கான். அப்புறம் நம்ம ரகுபதி அண்ணனுக்கு தெரிஞ்ச கடையில் ஃபோன் பண்ணி கேட்டதில் அவங்க 42 43கே முடிச்சு விட்டுறோன்னு சொன்னாங்க. அவங்க எவ்வளோ கம்பல் பண்ணாங்க, கொஞ்சம் பாருங்கள் வாங்கிக்கோங்க, எல்லாம் மீதி காசு டியூ போட்டுக்குங்கன்னு. இருந்தாலும் வேணவே வேணாம். மைக் அந்த டைமில் கொஞ்சம் கோளாறு ஆயிடுச்சு. வேணவே வேணாம், எனக்கு iPhone 13 இந்த பட்ஜெட்குள்ளே வேணும்ன்ட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வேறு ஒரு ஷாப் போயிட்டோம். அந்த கடை பேர் வந்து பார்த்திங்கன்னா பாலாஜி மொபைல்ஸு. நெக்ஸ்ட்டு அங்கே போயிட்டு நாங்கள் வீடியோ போடுறோம், பாருங்கள். இதை பேச போகிறேன். அங்கே போயிட்டு கேட்டதுக்கு iPhone 13 இருக்குது, பட் வந்து ஆர்டர் பண்ணி வரணும், ஒரு 1 hour மேலே ஆகும்னு சொன்னாங்க.
அண்ட் வந்து 1 hour வெயிட் பண்ணுறோன்னு சொல்லிட்டோம், இந்த டைமுக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த கேப்பில் இங்கே வந்து என்னென்ன ஃபோன் இருக்குன்னு பார்த்தா ஃபுல்லாக டெமோ ஃபோன் இல்லை, ஃபுல்லாக பாக்ஸு தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா 6:40ன்னு நினைக்கிறேன். டைம் தான் அது கட்டு ஃபோனில் 6:14. ஆமாம் 6:41 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேரம் வரையும் ஃபோனு கேட்டிருக்கோம், அவங்க லேட்டாக ஆகும்னு சொன்னாங்க. என்னதான் இருந்தாலும் நீ ஃபோன் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போறீங்கன்னு ஒரு முடிவு. என்னது வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போகிறோம். வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போகிறோம். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? திரும்ப சொல்லு. வாயம் டீப் சவுண்ட் போட்டுக்கோ. கன்ஃபார்ம் வாங்கிட்டோம், வந்துட்டாங்க. யாராவது ஆளுக்கு சிக்கன் ரைஸ் வாங்கி தரான் ப்ரோ ஐபோனுக்கு. அவங்க அப்பாட்ட அழுவலாம் வாங்கி பிஎம்எஸ் போகுது. என்னடா இது போய் திரும்ப வந்தே போச்சுடா அது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக ஜெயராமுக்கு வந்து ஐஃபோன் வாங்கியாச்சு. iPhone 13 ஒயிட் கலர் வாங்கியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ட்விஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, முக்கியமான கிளிப்பெலாம் எடுக்க முடியல வீடியோவில். ஏன்னா நம்ம ஃபோன் சுத்தமாக சார்ஜ் இல்லை. அதால் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அன்பாக்ஸ் பண்ணுறது அண்ட் அமௌண்ட் தர வீடியோ மட்டும் எடுத்துட்டோம். அண்ட் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. அங்கேயே பேக் கேஸ் அண்டு கேமரா லென்ஸ்லாம், கேமரா ப்ரொடெக்டர்லாம் போட்டாச்சு. அண்ட் பேக் கேஸ் அண்ட் டெம்பர் கிளாஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அண்ட் கேமரா ப்ரொடெக்டர் மட்டும் நாங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணி வாங்கிக்கணும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 40,500ங்க அமௌண்ட்டு. பாலாஜி மொபைல்ஸில் புது பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இருக்க கடை. அண்ட் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், அவங்க கொஞ்சம் தெரிஞ்சவங்கன்றதால கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு இதில் ப்ராஃபிட் கூட இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் நண்பா அப்படியே உங்கள் அம்மா போட்ட கண்டிஷன்லாம் சொல்லலாம். என்னது இந்த ஃபோன் காலேஜுக்கு எடுத்துக்க கூடாது, அப்புறம் வீடியோ எடுக்க வெளில எடுத்துக்க கூடாது. அட பாவி, வீடியோ எடுக்கிறதுக்கு தான் நம்ம ஃபோன் வாங்குறது. ஆனால் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க வெளியே போய் ஒன்று அது எல்லா லாங்குவேஜ்லேயும் வரும். ஐயோ இவ்வளோ லாங்குவேஜ் வருது. இருந்தாண்ணா இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறேண்ணா. ஒட்ட முடியுதுங்களா? ஒட்டும் அதெல்லாம். இதெல்லாம் என்ன கட் பண்ண இந்த மாடல் நல்லாவே இருக்கு, சூப்பரா இருக்கு. அந்த மாடல் இப்போ வர மாடல் நல்லா இருக்கு. கேமரா ஆமா ஓப்போடா ரெனோ 14 ஆமா. செக் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுறேன். இதை பிடிச்சி வாங்கிடுவா, அமௌண்ட் வாங்கிக்கலாம். அவ்வளோதான் அது கையில் கொடுங்க, வீடியோ எடுத்துக்கலாம். போட்டோ எடுத்துட்டேன். ஓகே. அது கையில் கொடுங்க, காசு வாங்க. காசு கொடுங்க. அந்த என்ன கொஞ்சம் வந்து நான் பெரிய மாடல் சொல்லி ஓகே ஓகேண்ணா. ஓகேவா ஒன்ஸ் மோர்